ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிவா விலாக்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஸ்காஃப் சீஸ் கேக் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பிஸ்கெட் வேணும். பிஸ்கெட் வந்து என்ன பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். 200 கிராம் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்தது ஓட்ஸ் பிஸ்கெட். நீங்கள் வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட் இல்லைனா மேரி கோல்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். பிரிட்டானியா எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதையெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜார்லேயோ அல்லது சாப்பர்லேயோ போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே மை போலே ஆகிடக்கூடாது. லைட்டாக பரப்பரன்னு இருக்கணும். அப்போ தான் கீழே நல்லா இருக்கும். சாப்பிட சொல்ல கடித்து சாப்பிட சொல்ல நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட்டோட 50 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர், அதையும் எடுத்து மெல்ட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பிஸ்கெட் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு டின்னில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்படி ரிமூவபிள் பேஸ் உள்ள ஒரு டின் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக செட் ஆகி அது வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது கொஞ்சம் லைட்டாக செட் ஆகணும். செட் ஆகட்டும். இப்போ நம்ம க்ரீம் சீஸ் மிக்ஸர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு லோட்டஸ் பிஸ்காஃப், குக்கி பட்டரை எடுத்துக்கோங்க, க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க, ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக குக்கி பட்டர் சேர்த்துக்கோங்க. இதோட க்ரீம் சீஸ் சேர்த்துக்கோங்க, ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்கள். இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ இதோட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இன்னுமே 2 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணுங்கள். இன்னுமே நல்லா திக்காக இருக்கணும். இப்போ க்ரீம் சீஸ் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் பேஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் சீஸ் மிக்சரை அப்ளை பண்ணணும். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி ஃப்ளாட் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் 6 to 7 ஹார்ஸ் வந்து அப்படியே வைக்கலாம். இல்லைனா ஓவர் நைட் கூட வச்சு எடுத்தால் நல்லா செட்டாகவே இருக்கும். இதை அப்படியே ஃப்ரீசரில் வைக்காமல் அதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணி அதை செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து பாருங்கள், நல்லா செட்டாகவே இருக்கும். டீமோல்ட் பண்ணுறதும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு தின் லேயராக பிஸ்காஃப், நம்ம வந்து பிஸ்காஃப் குக்கி பட்டர் வச்சுருந்தோம்ல, அதை வந்து அப்ளை பண்ணணும். பிஸ்காஃப் குக்கி பட்டரை வந்து ஒரு டபுள் பாயில்டு மெத்தடில் வச்சு மெல்ட் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. தின் லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சைடு ஓரங்களாக நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட்டை தூவி விடுங்க. தூவி விட்டு இதை செட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.